ஆமா. ஆனா என்னன்னா பிரதமர் மோடி எப்பயுமே அவர் பேசுறப்ப ஒரு பாடி லாங்குவேஜ்ல ஒரு பதட்டம் இருக்காது, ஒரு தயக்கம் வந்து இருக்காது, ரொம்ப போல்டா பேசுவாரு. ம். அந்த பிரான்ஸ் மாநாட்டுல கூட அந்த டெக்னிக்கலான வார்த்தையோட தங்கு தடை இல்லாம பேசினதா வந்து பாராட்டுலாம் வந்து தெரிவிச்சிருந்தாங்க. ம். ஆனா எங்க டெலிபிராம்டர் வச்சிருந்தாங்க, ஒரு கேள்வி எல்லாமே மக்கள்கிட்ட இருக்கு. இங்கேயுமே ஃபர்ஸ்ட் பேசும்போது டெலிபிராம்ப்டர் பார்த்து தான் பேசினாரு. அதுக்கப்புறம் கேள்வி கேட்கும்போது அத கொஞ்சம் இறக்கியிருந்தாங்க டெலிபிராம்ப்டரா. அப்ப இல்லன்னு நெனைக்கிறேன். அதுவும் ஒரு கேள்வி கேட்டாங்க. ம். ஹவ் கான்ஃபிடென்ட் யூ ஆர் வித் ட்ரம்ப் அப்படின்னு கேட்டிருந்தாங்க. ஏற்கனவே பைடனோடயும் நீங்க பயணிச்சிருந்தீங்க. 2யும் கம்பேரிசன் மாரி கேட்டவுடனே அவருக்கு தான் கேட்டாங்க கேள்வி. அப்படியே கொஞ்ச நேரம் ட்ரம்ப்ப பார்த்துக்கிட்டே இருந்தாரு. பதிலே சொல்லலையே. That's your question, but I'll answer it. I agree with you. Yeah, gross incompetence. உடனே ட்ரம்ப் வந்து சிரிச்சுக்கிட்டே, இது உங்க கேள்வி தான் இருந்தாலும் நானே பதில் சொல்றேன்னு சொன்னோனே எல்லாரும் சிரிச்சாங்க. அங்க உள்ளவங்கலாம். அது ஒரு காமெடின்னு அது அதே ஒரு பதில் தான். அங்க இருக்க யாருக்கும் புரியல. இன்னொன்னு என்னன்னா பரமாத்மா கொஞ்சம் டிஸ்கனெக்ட் ஆயிருப்பாரு. அதான் என்னமோ சிக்னல் கிடைக்காம. ஆமா. ஆனா என்ன பிரதமர் மோடி பேசுறப்ப அவரோட கை பின்னாடி போய் பார்த்துருக்கவே மாட்டோம். ம். நான் முதல் முறையா நான் பாக்குறேன். அந்த கேள்வி கேட்டப்ப டக்குன்னு ஒரு கை பின்னாடி போய் ஒரு மாதிரி நெளிஞ்சாரு. ஆமா. அதே மாரி இன்னொரு இந்த வரிய பத்தி பேசியிருந்தாரு ட்ரம்ப். வரி போடுறத பத்தி இன்னைக்கு ஒரு உத்தரவிலையும் கையெழுத்திட்டு தான் இந்த பிரஸ் மீட்டுக்கே வந்திருந்தாரு. அதுல என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இந்த ரெசிப்ரோக்கல் டாரிஃப்ஸ் நமக்கு வந்து எந்தெந்த நாடு எவ்வளவு வரி போடுதோ அவங்களுக்கு ஈக்குவலா வரி போடுறதுக்கான உத்தரவு வந்து நீங்க ரெடி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அதிகாரிகளுக்கு ஒரு உத்தரவு கையெழுத்து போட்டு தான் வந்திருந்தாரு. அத பத்தியும் கேள்வி கேட்டாங்க. அதுக்கு வந்து மோடிய வச்சுக்கிட்டே வந்து பதில் சொல்லியிருந்தாரு. உலகத்திலேயே அமெரிக்கா மேல அதிகமா வரி போடுறது இந்தியா தான். அதனால நாங்க விடமாட்டோம். ரெசிப்ரோக்கல் டாக்ஸ் போட்டு தான் ஆவோம் அப்படின்லாம் சொல்லி பக்கத்துல வச்சுக்கிட்டே நண்பரை வச்சுக்கிட்டே இங்க செஞ்சுட்டாரு. இருந்து மோடி கிளம்பி போறதுக்கு முன்னாடி அமெரிக்கால இருந்து இறக்குமதி ஆகிற சில வாகனங்களுக்கு வந்து டாக்ஸ்ல கம்மி பண்ணிட்டு தான் போனாரு. இருந்தா கூட ட்ரம்ப்புக்கு ஒரு கல் நெஞ்சக்காரங்கிறத காட்டிட்டாரு அவரு. கிளம்புறதுக்கு முன்னாடி நாங்கெல்லாம் கொஞ்சம் குறைச்சுதான் வந்திருக்கோம். ஆனா கூட திருப்பி இந்தியா மேல நீங்க டாரிஃப் போறது இந்த வகையில நியாயம்னு சொல்லிட்டு மூட்டு மனசாட்சி வந்து கேட்டிருக்கோம்.